ஜெயஸ்ரீ வேலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜெயஸ்ரீ நீங்கள் தொடர்ந்து சார்கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் என்னோட தம்பிக்கு கேட்கணும் சார். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் 27/12/1996 சார். எத்தனை மணிக்குமா? 2:50 விடியல் காலைங்க சார். அன்னைக்கு என்ன கிழமை? அன்னைக்கு வியாழக்கிழமை சார், ஆனால் வெடிகால வெள்ளிக்கிழமை சார். டேட் தப்பாக தரீங்களே. எப்போவுமே இந்த விடியற் காலையில் கொடுக்கும்போது டேட் தப்பாக தருவீங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியும். 27 ஜனவரி 1996 கரெக்டா? இல்லை சார், 27/12 சார், டிசம்பர் சார். 27/12 1996 சார். 96ஆமா? ஆமாம் சார். சரி, அன்னைக்கு என்ன கிழமை? அன்னைக்கு வெடிகால வெள்ளிக்கிழமை சார். வெரி குட், கரெக்டுமா, சூப்பர். பூச நட்சத்திரம், கடகராசி, கரெக்ட். செய்யும் தொழிலும் திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. இரவு தூங்கணும். தூக்கம் இல்லாதனால அவருக்கு உடம்பு படுத்தும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் மென்டல் ஸ்ட்ரெஸ் பிரச்சனையும் உண்டு. இவருக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு இவர் போகிறார். இவருடைய ஜாதகத்துக்கு ஒரு முறை இவரை கூட்டிக்கிட்டு ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கும் ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் செஞ்சுட்டு வாங்கோ. அப்படி இல்லை அப்படின்னா கருவறையில் தீபம் எரியறதுக்காக ஒரு கோவிலுக்கு 1 கிலோ நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி கொடுங்க. இதை ரெண்டும் செஞ்சீங்கன்னா இவருக்கு நல்ல உத்தியோகம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல எதிர்காலம் அமையும். கடந்த 4 வருஷம் ஏற்பட்ட அனுபவங்கள் மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெயஸ்ரீ. அடுத்ததாக ராஜலட்சுமி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜலட்சுமி, யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக பேசுங்க மேம். கொடுங்க. பையனோட டேட் ஆஃப் பர்த் 31/10/2009 இரவு 11:57 சனிக்கிழமை சார். இது யாரோட ஜாதகமா? பையனோட ஜாதகம் சார். பேருமா? சிவப்பிரியன் சார். எப்படி சமாளிக்கிறீங்க? வெரி ஆக்டிவ் பாய். பேசாத வரைக்கும் நல்லவன். பேச ஆரம்பித்தோன்னா பயங்கரமாக பேசுவா. வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு அவார்டு வாங்க போகிறான். இவனுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவான். நல்லா படிப்பான். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வரணும். உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். அந்த அகால மரணத்தினால இவனுக்கு படிப்பில் சில கவனங்கள் இல்லை, தேவையில்லாத டைவர்ஷன்கள் இருக்குது. ஆகவே இவனை கூட்டிக்கிட்டு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன், குளத்தில் என்ன பண்ணோன்னு சொல்கிறேன். இதை ரெண்டும் பண்ணால் அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ராஜலட்சுமி. அடுத்ததாக செண்பகம், ராமநாதபுரத்துலேருந்து நினைச்சிருக்கீங்க. செண்பகம், யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா. என் பையனுக்கு கேட்கணும் சார். கொடுங்க. 5/1/2008 என்னம்மா? சனிக்கிழமை காலையில 6:15. என்னம்மா? மறுபடியும் சொல்லுங்கம்மா. 5/1/2008 சார். ஜனவரி மாசம் சனிக்கிழமை காலையில 6:15. பையன் பேரும் அபிஷேக். வெரி குட். என்ன பேரு? அபிஷேக். அபிஷேக். வெரி குட். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. நல்ல பையன், நல்ல படிப்பான், நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் ஒன்று விளையாட்டில் கொஞ்சம் கவனம். அந்த விளையாட்டு கவனம் போனால் நல்லாயிருக்கும். எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குது. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாடோ, வெளி மாநிலமோ. இப்போ ரொம்ப குட்டி பையன், 17 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் இவனை மோட்டிவேஷன் பண்ணி நல்லா படிக்க சொல்லுங்கள். இந்த வருஷம் எக்ஸாமில் நல்லா பண்ணுவான். நல்ல எதிர்காலம் இருக்குது. அபிஷேக் அப்படிங்கிற பேர், ப்ரொனாலஜி இவனுக்கு நல்லா இருக்குது. அற்புதமான எதிர்காலம் இருக்குது. சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி சந்திரனுடைய ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் பண்ணுறது இவனுக்கு நல்லது. உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஏதாவது கிரிவலம் இருந்தாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கோவிலை சுற்றி வலம் வர்றது பௌர்ணமியில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை செய்ய சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சந்தோஷ், திருவாரூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சந்தோஷ், யாருக்காக பேச போறீங்க? ஹலோ மேடம். சொல்லுங்க சார். எனக்கு தான் சார் கேட்கணும். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 27/8/2002 2 PM திருவாரூர். உங்கள் பேர்? சந்தோஷ். திருவாரூரில் பிறந்தால் என்ன? காசியை விட வீசம் ஜாஸ்தி. காசியை விட விஷம் ஜாஸ்தி. அவ்வளோ பவித்திரமான ஒரு இடம்.
அந்த ஊரில் நீங்கள் பிறந்திருக்கிறதே மகா புண்ணியம். கல்வியின் கரைக்கு போவீங்க, நல்லா வரைவார். நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்க, நல்லா வரைவார், ஆடுவார், பாடுவார். கலைகளில் ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்குது. என்னன்னு சொல்லுங்க. சார் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கா? இருக்கு. இவருடைய ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். முதல்ல அந்த எக்ஸாமுக்கு படிங்க. அதே மாதிரி டிவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. திருவாரூரில் ஐயாரப்பர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் அற்புதமான ஒரு சிவபெருமான் இருக்கார். நல்ல பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னாலே அப்படியே ஜொலிக்கும். தயவு செஞ்சு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து திங்கக்கிழமையில் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து சுவாமிக்கும் தீபம் போட சொல்லுங்க. 2 விதமான பரிகாரம் திங்கக்கிழமை காலையில் 3 வாரம் பண்ணி பாருங்க. உத்தியோகம், மேல் படிப்பு, அதே மாதிரி உத்தியோகத்திலேயே உங்களுக்கு வெளிநாடோ வெளிமாநிலமோ இது 2மே அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சந்தோஷ். ஓகே, நமக்கு தானம் தர்மம் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். தானம் யாரெல்லாம் பண்ணலாம், தர்மம் யாரெல்லாம் பண்ணலாம் சொன்னீங்க. யாரெல்லாம் பண்ணலாம் சார்? ரொம்ப சொன்னேன்னா நம்ம நேயர்கள் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, சார் என் ஜாதகத்தை பாருங்கன்னு. ஆனால் இந்த கதையை நான் சொன்னேன்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா கர்ணன் பிறக்கும் பொழுதே தன் தாயும் தகப்பனையும் இழந்தான். நீரிலேயே போயிட்டான், தூக்கி தண்ணியில் போட்டுட்டாங்க, அனாதையாக போய் சேர்ந்தான். எல்லாரும் இருக்காங்க, ஆனால் அனாதை ஆகிட்டான். ஆனால் அவனை அரவணைச்சது யாரான்னு கேட்டிங்கன்னா நண்பன் தான். அந்த நண்பனுடைய பணத்தை இவன் தானம் பண்ணான். அவன் நண்பன் கண்டுக்கவே இல்லை. நீ எவ்வளோ வேணாலும் தானம் பண்ணா, என்னுடைய பணம் தானே போனால் போகுது, நீ தானம் பண்ணுன்னா அந்த பர்மிஷன் கொடுக்கணுமே. அப்போ தானத்தில் சிறந்தவன் யார் அப்படின்னா கர்ணனை விட ரொம்ப அதிகம் பெற்றவன் துரியோதனன். என் பணத்தை அவன் எடுத்து கொடுக்குறதுக்கு அவனை ஒத்துவானா? ஆனால் இன்னைக்கு அவன் கொடுத்துருக்கான், அந்த தானம் செஞ்சான். அதனால தான் நீங்கள் கூத்தில் கூட பாருங்கள், கர்ணன் போயிட்டான்னா அந்த கூத்தில் உட்காந்துருக்கிற ஜனங்கள்லாம் எழுந்து போயிடுவாங்க. ஏன்னா கர்ணன் போயிட்டான்ப்பா, கர்ணன் போரில் செத்து போயிட்டான், இனிமேல் அந்த கூத்து பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு எல்லாம் போயிடுவாங்க. உண்மையிலே அர்த்தம் என்ன தெரியுங்களா? தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை தூக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் தான் செஞ்ச தர்மம் இவனுடைய பணங்கிறதுனால அவனுடைய உயிரை காத்துது. கர்ணன் போனானோ இல்லையோ 24 மணி நேரத்தில் துரியோதனன் காலி. அவன் செஞ்ச தர்மம் அவனுடைய பணங்கிறதுனால துரியோதனன் தலையை காத்தது. ஆனால் அவன் செஞ்ச தானம் தன்னை காப்பாற்றவில்லை, தன்னுடைய சகோதரர்களுடைய தலையை காப்பாற்றியது. இதுதான் தானம். தயவு செஞ்சு என் அன்பு நேயர்கள் ஆன்மீகத்தை நீங்கள் படிக்கணும். ஆனால் பின்னாடியே வர்ற தர்மன் அவன் செஞ்ச தான தர்மத்தினால குலத்தையே காட்டுது. கர்ணன் செஞ்ச தானம் சகோதரரை காப்பாற்றியது, தர்மன் செஞ்ச தர்மம் குலத்தையே காப்பாற்றியது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் 1 நிமிடம் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது நிறைய படிச்சுட்டு உங்களுக்கு இதிகாசத்தில் புராணங்களில் சொல்லப்பட்ட பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் கொடுத்த பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள், ராமன் கொடுத்த பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள், ராமன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான், ராமன் எப்படியெல்லாம் தர்மம் செஞ்சான். தானமும் தர்மமும் நம்ம 2 கண்கள். இப்போ சொல்லுங்க, கர்ணனை மாதிரி வாழ வேண்டாமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.